த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் ஸ்டேஷன் ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். அது ஒரு ஹெட்லைன் நியூஸே பார்த்தீங்கன்னா, எம்ஃபில் நாட் ரெகக்னைஸ்ட் டிகிரி டிஸ்கிரிமினேட் அட்மிஷன் யூஜிசி டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்த உடனே நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி நான் கலெக்ட் பண்ணி பார்த்ததுல 27 டிசம்பர் 2023 தந்தி டிவியில முக்கிய செய்தின்னு சொல்லி இப்போ டிஸ்பிளேல இருக்கிற இந்த நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. எம்ஃபில் படிக்க மாணவர்களே சேராதீர்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் கேட்கிற மாதிரியான ஒரு ஹெட்லைன் நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா, வரும் கல்வி ஆண்டில் எம்ஃபில் படிப்பதற்கு மாணவர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மானிய குழு உத்தரவுப்படி 2022 சொல்லியிருக்காங்களா சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் யூஜிசி அப்படிங்கிற அவங்களுடைய அபிஷியல் சைட் இருக்கும். அதுல ஹோம்ல பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றது மூலியமா நம்மளுக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க நோட்டீஸ் கிடைக்கும். ஸோ அதுல ரீசெண்டா இந்த வருஷம் 26/12/2023 போது ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அது எதை பத்தின நோட்டிபிகேஷன் அப்படின்னா, எம்ஃபில் டிஸ்கண்டினியூன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்களா ஒரு ஹெட்லைன் நியூஸ், அதை பத்தின ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் இருக்காங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுல பப்ளிக் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, discontinuations of MPhil degree as per class 14th of University Grants Commission, minimum standards and procedure for award of PhD degree அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரெகுலேஷன்ஸ் 22. அதாவது நம்ம செய்தியில் சொன்ன மாதிரி 2022 இதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 2023 சில யூனிவர்சிட்டியில இதுக்கான அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வருங்காலங்கள், அதாவது 2024 அகாடமிக் இயர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எம்ஃபில் ப்ரோக்ராமும் யாரும் அட்மிஷன் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளா ஜியோ ஆர்டர் மூலியமா உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, it has come to notice UGC few universities are inviting fresher application. அதாவது இன்னும் சில யூனிவர்சிட்டியில எம்ஃபில்கான ஃப்ரெஷர் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. யூஜிசி ரெகுலேஷன்ஸ் படி 2022 எம்ஃபில் டிகிரி ஆனது ரெகக்னைஸ்ட் டிகிரியா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்கிறதா இது மூலியமா இந்த சுற்றறிக்கையில தெரியப்படுத்திருக்காங்க. சோ இதை பத்தின தகவலை ஆல்ரெடி கெசட் ஆஃப் இந்தியா 7th November 2022 வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் சில யூனிவர்சிட்டியில ஃப்ரெஷருக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கும் காரணத்தினால திரும்பியும் நாணயப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பப்ளிக் நோட்டீஸை 26 டிசம்பர் 2023 அன்று வெளியிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு நீங்க யாருமே அட்மிஷன் போடாதீங்க, யூனிவர்சிட்டி அட்மிஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நீங்க யூஜிசி கேருக்கு உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அது ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அவார்ட் ஆஃப் PhD டிகிரி இது மூலியமா என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எம்ஃபில் பண்ணாமையே PhD பண்ணலாம் அப்படிங்கறதா இதோடைய உள்ளர்த்தம். சோ எம்ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இனிமேல் நீங்க டைரக்டாவே PhD பண்ணலாம். சரிங்களா? இந்த நோட்டிபிகேஷன் பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷனுங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெப்சைட்ல ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில லிஸ்ட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல எந்தெந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர வேற டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.